தல அஜித் சாரின் AK-64 இந்த படம் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இந்த படத்தை யார் ப்ரொடக்ஷன் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா ஜிவாஜி ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறதா அரசல் புரசலான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர். அவரே கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நாங்களே இந்த படம் வந்து தயாரிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. மொத்தமாக இந்த வருடத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன் மொத்தம் 5 படங்களை தயாரிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் தலையோடைய படம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு ரவிச்சந்திரன் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான AK-64 பற்றின அறிவிப்பு வரும். வந்ததுக்கப்புறம் இது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. KPY பாலா நடிக்கும் காந்தி கண்ணாடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அப்படியே வீடியோவாக வெளியாகிடுச்சு. இந்த வீடியோவை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு அழுத்தம் மிகுந்த ஒரு படமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் காமெடியான பாலாவை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு சீரியஸான பாலாவாக பார்க்க போகிறோம் மாதிரி டைட்டில் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ இணையத்தில் செம்ம ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. இந்த படத்தை ஷெரீப் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளியே வந்தால் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படம் 300 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இதனை அந்த படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லிருந்து மொத்தமாக 5 பாட்டு வெளிவந்திருக்கு. இந்த 5 பாட்டில் இந்த 5வது பாட்டு ஒரு அதிகப்படியான வசூலை பெற்றிருக்கு. இந்த படத்தில் அக்ஷய்குமார், அபிஷேக் ஷேக், அமிதாப் பச்சன் உட்பட மொத்தமாக 24 பேர் ஹீரோக்கள் அப்படியே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் போன மாதம் ஜூன் 6 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்று வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லாவே ஒரு 300 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்று நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூக்கெலாம் வந்துட்டுருக்கு. ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.